ஆன்மாக்கள் உண்மை, குலதெய்வம் உண்மை, கடவுள் உண்மை என்று அறிவியல் முறையில் நிரூபிக்கப் போகும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். கவியரங்கங்களில், கருத்தரங்கங்களில் நான் இளவயது காலங்களில் பங்கேற்ற பொழுது கடவுள் மறுப்பு கொள்கையாக பேசுவது என்பதில் நான் ஈடுபாடு கொண்டு நானும் எனது நண்பர்களும், இப்போ அவர்கள் திரைத்துறையில் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் சேர்ந்து பட்டிமன்றங்களில் கடவுளை இன்றைக்கு ஒரு பிரதி கம்யூனிஸ்ட் கவியரங்களிலும் மற்றும் பொது நிகழ்ச்சிகளிலும் பேசிய காலகட்டம் அது. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வருகிற பிறகு நான் பத்திரிகையில் வந்து விட்டேன். பத்திரிகையில் வந்திருக்க பொழுது என் பெயர் பாலமுருகன் என்கிற பெயரை அடிக்கடி சொல்லுகிற பொழுது கடவுள் மறுப்பு கொள்கையுடைய நான் பாலமுருகன் என்கிற பெயரை அடிக்கடி கேட்கும்போது எனக்குள்ளேயே எது ஒரு அருவருப்பு. உடனே நான் என்ன செஞ்சேன், இந்த பாலமுருகங்க பேரில் லானாவையும் ரூனாவையும் கைட்டிட்ட பிறகு ஏபி முகன். ஸோ அந்த ஏபி முகன் அப்படிங்கிற போது பத்திரிகைகளில் நிறைய பத்திரிகைகளில் என்னுடைய கவிதைகள் வந்திருக்கிறது, கட்டுரைகள் வந்திருக்கிறது. இதற்கான காலகட்டங்களில் நான் திரைத்துறையில் ஈடுபட்டு அதுக்காக போராடக்கூடிய காலத்தில் ஈடுபட்டு முயற்சி எடுத்து கொண்டிருந்தேன். ஏதோ ஒரு சூழலில் என் திரைத்துறை பயணம் தடைபடுகிறது. நான் திரும்பி என்னுடைய சொந்த ஊரான கும்பகோணத்துக்கு சென்று விட்டேன். அப்போ வருமானத்துக்கும் வழி இல்லாத காலங்களில் நான் புத்தக வியாபாரம் செய்ய ஆரம்பித்தேன். தமிழ்நாடு முழுக்க புத்தகங்களை சுமந்து கொண்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் அரசு சார்ந்த அலுவல் கூடங்களிலும் என்னுடைய நண்பர் எத்தன் பட இயக்குனர் சுரேஷ் அவர்களும் நானும் தமிழகம் முழுக்க புத்தகம் வியாபாரம் செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது பதிப்பகம் ஒன்று நான் ஆரம்பித்திருந்தேன். அந்த பதிப்பகம் ஆரம்பிக்கிற பொழுது இந்த ஓய்வு நேரங்களில் அடிக்கடி புத்தகங்கள் வாசிக்க இந்த ஆன்மீக தேடலான ஒரு காலங்கள், நமக்கான வெற்றி தள்ளி கொண்டே போகின்ற பொழுது பிடிக்காத ஜோசியமும் பிடித்து விடுகிறது என்கிற அடிப்படையில் நமக்கு திறமை இருக்கிறது. ஆனால் ஏன் இந்த தடை அப்படிங்கிற போது ஆன்மீக புத்தகங்களை வாசிக்க முதலில் ஜோதிடம் புத்தகத்தை படித்தேன். அந்த ஜோதிடம் புத்தகம் படிக்கிற பொழுது நிறைய விஷயங்கள், புதுமையான விஷயங்கள் வருகிற பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்களில் நிறைய பேருக்கு அதை ஜோதிட குறி சொல்ல ஆரம்பித்தேன். அது முகன் உடனே நடந்துருச்சு இருக்கும்போது அது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படுவது, மறுபடியும் அது தூண்டுதலில் போகும்போது ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் ஏதோ ஒரு விஷயம் இதில் இருக்கிறது, ஆனால் சரியாக சொல்லாத நபர்கள் நிறைய இருக்கிறார்கள், நாம் ஏன் சரியாக சொல்ல முடியாது என்கிற தேடலில் ஆரம்பித்து, ஏன்னா கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தவன் நான் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிற பொழுது அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. சராசரியாக ஒரு கடவுள் ஏற்புடையவனாக இருந்தால் எனக்கு அந்த அவசியம் இல்லை. கடவுளே இல்லைன்னு சொல்லி பெயரே மாற்றிக்கிட்டவன் திருப்பி கடவுளுக்குள்ளே வருகிற பொழுது அதை நம்ம அறிவியல் முறையில் நிரூபித்தா தான் இந்த மக்களுக்கு நாம் சரியான துறைக்கு வந்திருக்கிறோம், இல்லைனா நம்மளும் ஒரு ஏமாற்றுக்காரனா நண்பர்களிடத்திலிருந்து ஒரு ஏச்சு வச்சுக்கு ஆளாகுமோ என்கிற ஒரு பய உணர்ச்சியில் நான் அந்த தேடல் ஆரம்பித்த பொழுது ஒவ்வொன்றையும் அறிவியலாகவே பார்க்க ஆரம்பித்தேன். அப்படி அறிவியலாக பார்க்க ஆரம்பித்த பல கட்டங்களை தாண்டி வருகிற பொழுது இது முழுமையாக இந்த பக்கம் இழுக்கிறது. என் வயது கருதி நான் திரைத்துறையில் போகிற அது பக்கம் ஒரு பயணம் செய்கிறேன். இப்படியாக கிட்டத்தட்ட ஒரு 18-20 ஆண்டு காலங்களில் என்னுடைய தேடல் சினிமா ஆன்மீகம் இந்த 2 பாதைகளில் வருகிற பொழுது ஒரு கட்டத்தில் என்னை முழுமையாக ஆன்மீகம் ஆக்கிரமித்து கொண்ட விளைவால் அதோட நான் என்னுடைய திரைப்படத்தில் பொங்கல் அன்னைக்கு 2014 படம் ஓடுது. நான் சங்கரா டிவியில் நான் ஆன்மீக ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் போகிற பொழுது இந்த ஒரு விஷயத்தில் ஃபஸ்ட்டு நான் எர்த் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பித்தேன். என்னோட நண்பர் ஸ்டீபன் ஜெயராஜ்னு ஒருத்தர், நானும் சேர்ந்து இந்த இதை எர்த் எனர்ஜி அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். அது எர்த் எனர்ஜி அப்படின்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அது எர்த் எனர்ஜின்னா அது வாஸ்து தான், அது மனையடி சாஸ்திரம். இந்த மனையடி சாஸ்திரங்கிறது நம்முடைய முன்னோர்கள் கண்டறிந்த அந்த மனையடி சாஸ்திரம் என்பது பூமிக்குள்ளே இருக்கிற ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டறிந்து எப்படி அந்த வீடு கட்டணும், எப்படி ஒரு அலுவலகம் கட்டணுங்கிறத அது பூமி பூஜைன்னு போட்டு பண்ணுவாங்க அந்த காலங்களில். இப்போ அந்த முறைகள்லாம் மாறிவிட்டது. ஆக பூமி பூஜை என்பது என்னன்னா அடிப்படையில் வருகிற பூமியிலேருந்து வருகிற அந்த அழுத்தம், அந்த பூமி ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு நியூட்டன் கண்டுபிடிச்சாரு. பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது, அந்த ஈர்ப்பு சக்தி பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அதை யாரும் கண்டுபிடிக்கல. அப்போது நம்ம முன்னோர்களான சித்தர்கள் வழி வந்த அந்த ஆதி தமிழர்கள்
அந்த பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குங்கிற ஒரு விஷயத்தை எப்படி அவங்க கண்டுபிடிச்சு பூமி பூஜை போட்டு பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்தி நெகட்டிவாக இருந்தால் அதை நியூட்ரல் பண்ணுறதுக்காக சமநிலைப்படுத்துவதற்காக நிறைய நவரத்தனங்களை மிதியும் பண்ணி பூமிக்குள்ளே போட்டு அதை வந்து மூடி அதுக்கு மேலே தான் அந்த பூமி பூஜை போட்டு கட்டடம் எழுப்புவார்கள். அந்த முறை தான் வாஸ்து. ஆனால் இன்றைக்கு இந்த வாசுங்கிறத வந்து 4 மூலையில் அக்னி ஈசானிய வாயு இது நின்றுடுச்சு. ஆனால் இது தாண்டி ஒரு பூமிக்குள்ள ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குங்கிறத நாங்கள் வந்து ஆய்வு பண்ணுகிற பொழுது நிறைய உண்மைகள் தெரிஞ்சுது. இந்த ஆன்மாக்கள் இருக்குங்கிற விஷயம் எனக்குள்ளே புலப்பட ஆரம்பிச்சுது. அது ஒரு சுவராசியமான விஷயம். ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன், என்னை கூப்பிட்டு வச்சுருந்தாங்க. சார் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, தூங்க முடியல, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, ஒய்ஃப் நல்லா இருக்க முடியல, டாக்டர்கிட்ட காமிச்சிட்டோம், எந்த வித நோயுமே கிடையாது, ஆனால் நார்மல் தான் சர்டிஃபிகேட் வருது, ஆனால் என்னன்னு தெரியல, ஆனால் என் மனைவி வந்து தூங்க மாட்டேங்கிறா, திடீர்னு பெணாத்துறா போகிறா. நாங்களும் எல்லாத்துக்கும் போட்டோம். சைக்காட்டிகிட்ட போகும்போது டாக்டர் வந்து சைக்காட்டிக் டேப்லெட் போட்டுகிட்டே இருந்தாங்க. இன்னும் ஓவராக அவளுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு, தயவுசெய்து வாங்க, இதில் ஏதோ ஒன்று இருக்குது வாங்கன்னாரு. நான் போனேன். நான் சொல்லுவதெல்லாம் கடவுள் சத்தியமாக உண்மை. நான் வந்து கூட்டி குறைச்சோ இந்த அரங்கத்துக்காக சொல்லுங்கிறதுக்காக கிடையாது. நான் ஒரு அறிவியல் முறையிலே நிரூபிக்க போகிறேன்னு ஒரு விஷயத்தை சேலஞ்சாக நான் எடுத்திருக்கேன்னா சொல்லுவது எல்லாமே உண்மை. வீட்டுக்குள்ளே நுழையிற தோட்டத்தில் ஒரு கிணறு தெரிஞ்சுது. அந்த கிணறுலேருந்து யாரோ ஒரு உருவம் அப்படியே விழுந்து ஏந்திச்சு போகிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் வந்தது. வீட்டுக்காரங்க, சார் எனக்கு இந்த பக்கம் கிணறு தெரியுது, அதுலேருந்து யாரோ ஒரு பெண்ணு குதிச்சிருக்காங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே போகிறாங்களே அப்படின்னேன். உடனே கையை பிடிச்சிட்டு, சார் இந்த இதுலேருந்து 3வது வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு கிணறுல விழுந்து இறந்துட்டாங்க, அதுதான் சார் வந்து உங்களை கேட்க வந்தேன் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஜில்லுட்டு போச்சு. அப்படியே சரின்ட்டு நான் உள்ளே போனோடனே அதுக்கப்புறம் எனக்கு இல்லாமல் ஒரு இனம் தெரியாத ஒரு பய உணர்ச்சி. நம்ம என்ன தான் பேசினாலும் கூட நம்ம பார்த்த விஷயம் அந்த வீட்டுக்காரரை வந்து அங்கீகரிக்கிறாருங்கிறவும் போது அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கும் போது எனக்கு உள்ளே போச்சு. நான் இந்த காப்பர் ராடு இப்போ உங்களுக்கு நிகழ்ச்சியை காமிக்க போகிறேன். அந்த காப்பர் ராடை கொண்டு வீட்டு வாசலில் என்ட்ரன்ஸ் வைக்கும் போது விருட்டுன்னு அது வெளியில் போயிடுச்சு. போன உடனே எனக்கு ஒரு மாதிரி வேர்த்து வச்சு போயிடுச்சு. சார் அந்த ஷோல் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை சரி பண்ணணுன்னா நம்ம இன்னொரு முறை வரலாம் அப்படின்னு நான் வந்து ரிட்டன் வந்துட்டேன். நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது வரைக்கும் சயின்டிஃபிக்காக பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம கண்ணுக்கு நேராக பார்த்த ஒருத்தர் எப்படி நம்ம வந்து இது பண்ணுறங்கும் போது நான் ஒரு பயந்துட்டேன், திருப்பி வந்துட்டேன். அது போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு மனசு, நான் வெளியில் வரல, நான் வந்து ரூம் போட்டு அங்கே தங்கிட்டு மறுநாள் காலையில் அங்கே போனேன். ஏன்னா நான் போகும்போது 6-7 மணி, அப்புறம் மறுநாள் 10:30 மணிக்கு போய் பார்க்கும்போது உள்ளே பார்க்கும்போது அந்த பெண்ணு எப்படி இறந்தாங்க, என்ன மாதிரி சூழல் அப்படிங்கிற அந்த பின்புலம் எனக்கு வர ஆரம்பிச்சுது. அதையும் அவர்கிட்ட இந்த வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். ஏன்னா இந்த விஷயத்தை எதுக்காக பின்னாடி சொல்கிறான்னா, நம்ம ஆன்மாக்கள் நம்மளை கண்காணிக்கிறார்கள், நம்ம பின்தொடர்கிறார்கள். அதை வந்து நம்ம ஆவி பேய் பிசாசுன்னு சொல்லி அதை தவறாக நம்ம வந்து சித்தரிக்கக்கூடாது. அது மரியாதைக்குரிய ஆன்மாக்கள். இது ஆன்மாக்கள் இருக்குதுங்கிறத ஒரு கட்டத்தில் உணர்ந்தேன். அதுக்கு பிறகு இந்த ஆன்மாக்கள் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதில்ல. 2வது விஷயம், அதாவது இந்த குலதெய்வங்கிறத வந்து இன்னைக்கு மறக்கப்பட்ட ஒன்றாக போயிடுச்சு. நம்முடைய மூதாதையர்கள் வழிபட்ட குலதெய்வம் நம்ம வீட்டில் இல்லைன்னா நமக்கு எந்த சுப நிகழ்ச்சியும் நடக்கிறதில்ல. நம்ம வந்து அறிவியலுடைய உச்சக்கட்ட காலத்தில் இருக்கோம். இந்த கடவுளுங்கிறதோ ஆன்மாக்களுங்கிறதோ அல்லது குலதெய்வங்கிறதோ நம்ம நம்புறதில்லை. இந்த பின்னாடி வந்த சந்ததிகளுக்கு நிறைய பேர் குலதெய்வம்னா என்னன்னே தெரியல. அப்போ இந்த குலதெய்வங்கிற யார் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள் தான் குலதெய்வங்கிற ஒரு கூற்று இருக்குது. 2வது நம்முடைய மூதாதையர்கள் வழிபட்டவங்கிற ஒரு கூற்று இருக்குது. இந்த 2மே இல்லை. அதாவது என்னென்னா இந்த குலதெய்வம் என்பது பெருந்தெய்வங்கள் தான் குலதெய்வமாகவே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் முனீஸ்வரன் சொன்னீங்கன்னா வேற யாரும் இல்லை, அது சிவன் தான். முனி ஈஸ்வரன் சிவன் தான். நீங்கள் ஐயனார்னு சொன்னீங்கன்னா அது வேற யாரும் இல்லை, அது பெருமாள் தான். ஆக அந்த பெருதெய்வ வழிபாடுங்கிறது ஒரு காலத்தில் இல்லை. மிக நீண்ட காலத்துக்கு முன்னாடி பெருந்தெய்வங்கள் வரலாறு இல்லை, குலதெய்வம் தான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பெருந்தெய்வங்கிறது தனியாக பிரிக்கப்படுகிறது. அந்த பெருந்தெய்வம் பிரிக்கப்படுகிற பொழுது அவர் சிவனா பெருமாளாக வர்றாரு. ஆக இந்த பெருமாளும் சிவனும் வேற யாரும் இல்லை, 2ம் ஒரு புள்ளி தான். சித்தர்கள் சொல்றாங்க, அரியும் சிவனும் ஒன்று, இவன் அறியாத வாயில மண்ணுன்னு. ஒரே புள்ளி பல்வேறு பிரிவுகளாக பிரிஞ்சு அந்தந்த குலரூபத்தில் பிரிஞ்சு கிடக்குது. நீங்கள் ஐயனாரானா சரி, முனீஸ்வரனாக தான் சரி, கருப்பண்ண சாமியாக இருந்தாலும் சரி, கருப்பு சாமியாக இருந்தாலும் சரி, இன்னும் வழிபடுகிற எல்லா தெய்வங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே குலதெய்வங்கள் தான். அப்போ ஒரு காலத்தில் குலதெய்வ வழிபாடு தான் மிகைப்படுத்தி இருந்ததை ஒழிய பெருந்தெய்வ வழிபாடு என்பது கிடையாது. இந்த பெருந்தெய்வங்கிறது எல்லாம் பிற்காலத்தில் வந்தவை. அப்போ குலதெய்வம் நம்ம என்ன செய்யறோம்னா, நமக்கான வாழ்கின்ற வாழ்க்கையில் குலதெய்வ வழிபாடு மாறி போய் பெருந்தெய்வத்துக்கு போனதுக்கு பிறகு நம்ம முருகனுக்கு போயிடுறோம், பெருமாளுக்கு போயிடுறோம், சிவனுக்கு போயிடுறோம், பிள்ளையாருக்கு போயிடுறோம், இன்னும் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் கடவுள் எல்லாம் போயிடுறோம். ஆனால் குலதெய்வங்கிறத மட்டும் மறந்துடுறோம்.
குலதெய்வம் என்பது வேறு, மூதாதையர் என்பது வேறு. மூதாதையர் என்பது நம்ம குடும்பத்தில் நம்ம ஆதியில் இருக்கக்கூடிய தாத்தன் பாட்டன் அவனுக்கு சார்ந்த முப்பாட்டன் வழிகளில் வழிபட்ட ஆட்கள் வேற. இதெல்லாம் நம்முடைய மூதாதையர்கள். ஆனால் அவர்கள் குலதெய்வம் அல்ல. ஆனால் இந்த குலதெய்வம் என்பது இந்த ஈஸ்வரன் எனப்படுகிற முனீஸ்வரன், கருப்பண்ணசாமி, கருப்புசாமி, மதுரை வீரன், சுடலை மடசாமி, இப்படி எண்ணற்ற பிரிவுகளாக அந்தந்த ஒரு வட்டார மொழிகளில் என்ன பெயர் வைத்து வழிபடுகிறார்களோ அவர்கள் குலதெய்வம். அந்த குலதெய்வத்துக்கு உருவம் கிடையாது. ஆதியில் உருவமற்று தான் வழிபட்டாங்க. அந்த உருவமற்று வழிபடுகிற நிலை இன்னைக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த உருவங்கள்லாம் என்னதுன்னா, நம்ம பார்த்து நீங்கள் எந்த மாதிரி தோணுகிறீர்களோ, என்ன மாதிரி இறைவனை பார்க்க நினைக்கிறீங்களோ அதே போல் அவங்க உருமாறி உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருவாங்க. அது ஆதி காலத்தில் பார்த்தவங்க இப்படி தான் இருப்பாங்கிறத அதை பிம்பம் வரைஞ்சிட்டாங்க. இப்போ உதாரணம் திருவள்ளுவர்னா, திருவள்ளுவர் ஒரு சிலை கிடையாது, அது ஒரு கற்பனை உருவம். அந்த கற்பனை உருவம் எப்படி பின்னாடி வந்துச்சோ அதே போல தான் பெருந்தெய்வங்கள் எல்லாம் கூட வந்துருச்சு. ஆனால் குலதெய்வங்கள் என்பது கண்ணுக்கு தெரியாமல் அருவமாக இருந்து நம்மளை பாதுகாப்பது. இன்னைக்கு நம்ம யாருமே முறையான உண்மையான சாமி வழிபாடு பண்ணலை. இப்போ முரண்பட்டான ஒரு வழிபாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த கிழமைகளை வரிசைப்படுத்துகிற போது ஞாயிறு போற்றுதோம் ஞாயிறு போற்றுவது ஞாயிற்றுக்கிழமை தான் முதல் நாளாக கொண்டு ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் இப்படி தான் வந்துச்சு. ஒவ்வொரு கிரகங்களுக்கு அடிப்படையில் வந்தது. நபிகளை என்ன செய்கிறாருன்னா, அவர் சாப்து அப்படிங்கிறனால நான் ஓய்வு நாளாக கொண்டாடுறேன்னு சொல்லி இஸ்லாமத்தில் அவர் சொல்கிறாரு. சாப்து என்பது சனிக்கிழமை. ஏசுநாத அவர்கள் சொல்ல நான் எல்லாத்தையும் படைத்தேன், ஆனால் சனிக்கிழமையை நான் ஓய்வு நாளாக எடுத்துக்கிறேன். இந்து முறைப்படி பார்த்தீங்கனாலும் சரி, தமிழர் முறைப்படி பார்த்தனாலும் சொன்னால் சனி நீராடல் அப்படின்ட்டான். அப்போ 3 மதங்களையும் சனிக்கிழமையை ஓய்வு நாளாக கொண்டிருக்கிறார்கள். அறிவியலும் சூரியனை மையப்படுத்தி தான் வைத்திருக்கிறது. சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்களும். ஆக சூரியன் தான் முதலாவது பிரதானமான ஒரு கிழமையாகவோ கிரகமாகவோ இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது வாரத்தில் முதல் நாளாக எதுவாக இருக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை இருக்கணும். அறிவியலும் ஞாயிறை சூரியனை மையப்படுத்துகிறது, மும்மதங்களும் சூரியனை மையப்படுத்துகிறது, சனிக்கிழமையை ஓய்வு நாளாக கொள்ளுகிறது. நாம் எல்லோரும் இன்று சனிக்கிழமையை வேலை நாளாக வச்சுக்கிட்டோம். வாரத்தின் முதல் சூரிய ஒளி தருகிற, சுபிச்சம் தருகிற அந்த சூரியனுடைய நாளை நாம் ஓய்வு நாளாக ஆக்குகிறோம். முதல் தவறு. இது எல்லாருக்கும் தெரியும். இது யாரும் சொல்கிறது கிடையாது. படித்தவர் இருக்காங்க, இது பாமரர் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். இலக்கியங்கள்லேருந்து எல்லாத்துலேயும் இருக்குது. எல்லாருமே பைபிள் படிச்சிருப்பீங்க, குரான் படிச்சிருப்பீங்க. சனி நீராடல் ஏன் சொன்னால், ஒளி தருகிற ஆற்றல் மிக்க நாளை நாம் உழைப்புக்குரிய நாளாக ஆக்காமல் நம்ம அதை ஓய்வு நாளாக ஆக்கிக்கிறோம். முதல்ல இங்கே சுபிச்சம் அடைபட்டு போயிடுது. ரெண்டாவது, இன்னைக்கு நிறைய கோயில்களில் சாமியே இருக்கிறது இல்லை. ஏன்னா வழிபாடு முறையே மாறி போச்சு. தைப்பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம், சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆனி மூலம், ஆவணி அவிட்டம், புரட்டாசி புரட்டாதி, ஐப்பசி அசுவினி, மார்கழி கார்த்திகை தீபம், மார்கழி ஆருத்ரா. இந்த நிகழ்ச்சிங்கிறத நான் சொல்லது எல்லாருக்கும் தெரியும். தைப்பூசம்னா என்ன, மாசி மகனா என்ன? இந்த நாளில் தான் பௌர்ணமி வரும், வந்துக்கிட்டு தான் இருக்கு. தைப்பூசத்தில் தான் பௌர்ணமி, மாசி மகத்தில் தான் பௌர்ணமி. இந்த மாசி மகம் என்பது மாசி மாசத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம். தைப்பூசம் என்பது தை மாசத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம். இதெல்லாம் நீ காலண்டரில் போய் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி போட்டிருப்பாங்க, தைப்பூசம் பௌர்ணமி. இப்போ என்ன ஒரு மாறுதல் நடந்திருக்குன்னா, நீங்கள் அதே காலண்டரை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் நட்சத்திரம் ஒரு நாளிகை 12 நாளிகைன்னு முடிச்சுட்டு அது பக்கத்தில் பௌர்ணமி திதின்னு. இங்கே ஏன் நான் நுட்பமாக சொல்கிறேன்னா, பௌர்ணமியும் நட்சத்திரமும் பிரிஞ்சு போச்சு. நம்ம உண்மையாக கோயிலுக்கு போய் பௌர்ணமி கிரிவலம் சுற்றக்கூடிய நாளில் உண்மையாக பௌர்ணமி இருக்கிறது இல்லை. ஏன்னா தைப்பூசத்தில் அந்த பூச நட்சத்திரம் முடிஞ்சு போய் அரை நாளாக இருக்கும். அப்புறம் தான் பஞ்சாங்கத்தில் பௌர்ணமி திதின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ ஒன்று பௌர்ணமி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க, இல்லைன்னா பௌர்ணமி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போகிறீங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் தான் முழு பௌர்ணமி. ஆக இந்த பௌர்ணமி நாளுன்னு சொல்லக்கூடிய நாள்களில் இன்னைக்கு நாம் வழிபாடு செய்யறதில்லை. அப்புறம் எப்படி நமக்கு கடவுள் கடாட்சம் கொடுக்கும், நமக்கு அருள் எப்படி கொடுக்கும்? அப்போ உண்மையாக நம்ம வழிபடுறோன்னா அந்த நேரத்தில் தான் வழிபடுறோமா அப்படின்னு தெரியாமே வழிபடுறோம். அமாவாசை பௌர்ணமி. அமாவாசை என்பது இறந்தவர்கள் நாள், பௌர்ணமி என்பது இறைவன் நாள். அப்போ ரெண்டு விஷயம்.
மூதாதையர்கள் அமாவாசை கொண்டாடுவது, இறைவனுக்கு பௌர்ணமி கொண்டாடுவது. முழு நிலவு வரும்போது இறைவனுக்கு பண்ணுங்க, அமாவாசை வருகிற போது மூதாதையர்களுக்கு செய்யுங்க. இதுதான் உண்மை. ஆனால் இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை புது சைன் பண்ணுறா, கம்பெனியில் அக்ரிமெண்ட் போடுறாங்க, வீடு கட்டுறாங்க. இது எப்படி உண்மையாக மாறுச்சுன்னு தெரில. அமாவாசை என்பது இருட்டு நாள், சந்திரனுடைய கதிர்வீச்சு முழுமையாக மறைக்கப்பட்ட நாள். அப்ப நம்ம இறந்தவர்கள் மூதாதையர்களுக்கு வழிபாடு செய்து அவர்களை மகிமைப்படுத்தக்கூடிய நாள், ஆன்மாக்களுடைய வைப்ரேஷன் நிறைந்த நாள் தான் அமாவாசை. ஆனால் அமாவாசை நல்ல நாள்னு நம்ம கொண்டாட ஆரம்பிக்கிறோம், பௌர்ணமியை நம்ம கொண்டாடுறது இல்லை. அப்படியே கொண்டாடினா கூட பௌர்ணமி தப்பாக போயிடுதாங்க. அப்போ இறைவனுடைய அந்த காந்த சக்தி நம்ம மீது செலுத்த முடியாத காலகட்டத்தில் இன்னைக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆன்மாக்களை நாம் நினைக்க நினைக்க அவரோட வைப்ரேஷன் ஃபுல்லாக வந்துருச்சு. அந்த முழு வைப்ரேஷன், அந்த காந்த சக்தி முழுக்க வருகிற பொழுது நம்மளுடைய சிந்தனைகள் பாசிட்டிவ் ஆகாமல் எதிர்மறையாக திரும்புது. எதிர்மறையாக திரும்புவதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு கொலை, கொள்ளை, வழிப்பறி, ஒரு ரூபாய் கூட கொலை செய்யக்கூடிய சூழல் இன்னைக்கு வருதுன்னா அவனா இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு வீட்லேயும் டெய்லி சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்கு பிரச்சனைன்னு வருகிற போகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இறந்தவர் நாளுடைய வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நமக்குள்ள கடவுளுடைய காந்த சக்தி குறைஞ்சி எதிர்மறையான சிந்தனைக்கு ஆட்படுறோம். ஒரு காலத்தில் இங்கேருந்து வீட்டை விட்டு வெளியில் போகிற பொழுது ஒரு 4 பிள்ளையார் கோயில், 4 சர்ச்சு, 4 மசூதியை பார்த்து வணக்கம் போட்டு போயிட்டே இருப்போம். நீங்கள் வீட்டை விட்டு பைக்லேயோ காரில் கிளம்புனீங்கன்னா 4 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே 40 இறந்தவர்களோட பேனரை பார்த்துடுறீங்க. 1ஆம் ஆண்டு அஞ்சலி, 2ஆம் ஆண்டு அஞ்சலி, அப்படியே கண்ணு கொட்ட கொட்ட நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஏதோ ஒரு பார்க்கும்போது அதோடைய வைப்ரேஷன் நம்மளை அறியாமல் தாக்குது. அடுத்தது மகான்கள். இப்போ நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இப்போ யார் வீட்லேயும் உண்மையாக கடவுள் ஃபோட்டோ இருக்கிறது இல்லை. எல்லாருமே இப்படி கையை தூக்கிட்டு இருக்கிறவங்க ஃபோட்டோ தான் நிறையா இருக்குது. இன்னைக்கு கடவுள் வழிபாடுகளை தவிர மகான்களுடைய ஆற்றல் இன்னைக்கு அபேதமாக இருக்குது. ஆன்மீகம் என்பது அறிவியலாக இருக்கு. ஆன்மீகம் வேறு, அறிவியல் வேறு என்பது பார்த்தா நம்ம தான் தப்பு பண்ணுறோம். இறைவன் அருவமாக இருக்கிறான், காற்றோடு கலந்து இருக்கான், நம் உள்ளுக்குணருக்குள்ள உணர்தல் தன்மையில் இருக்கான். இஸ்லாத்தில் சொல்லுவாங்க உருவ வழிபேடா அப்படின்னு சொல்லுவதற்கு என்ன காரணம், அதில் ஒரு உண்மை இருக்கிறது. ஏன்னா நம்ம தனிநபரெல்லாம் கடவுள் ஆக்கிட்டோம். இப்போ நான் ஒரு அதிசயம் செஞ்சு காமிச்சிட்டேன், நான் உங்களுக்கு கடவுளை தர்றேன், ஃபோட்டோ கொண்டு போய் கடவுள் நேராக வச்சிடுறாங்க. பூஜை அறையில் கடவுள் ஃபோட்டோ இருப்பதற்கு பதிலாக நிறைய இறந்தவர்கள் ஃபோட்டோவும் மகான்கள் ஃபோட்டோவும் தான் இருக்குது. மலம் ஜலம் கழிக்கக்கூடிய, உயிரோட சுவாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்கள், அவர்கள் மகத்துவம் அறிந்தவர்களாக இருக்கலாம், நான் குறைச்சி மதிப்பிடலை. அவங்களுக்கு தனி விதமான சக்திகள் இருக்கலாம், ஆனால் அதுவும் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் அவர்களை இறைவனோடு சேர்ப்பது என்பது இறைவனுக்கே செய்கிற மகா துரோகம். மகான் என்பது வேறு, மனிதன் என்பது வேறு, இறைவன் என்பது வேறு, குலசாமி என்பது வேறு. அவங்க எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு மஞ்சத்தூரில் பூஜை அறையில் வச்சு அது நல்ல ஒரு பொட்டு வச்சு அங்கே தான் குலதெய்வம் நினச்சி வழிபட்டு இருப்போம். அதேமாதிரி கிராமங்களில் போணுச்சுன்னா இல்லை ஒரு வேலு நட்டுருக்கும், இல்லை ஒரு கல் நட்டுருக்கும், அவ்வளோதான், எந்த உருவமே இருக்காது. மனித சக்தி மிக்க ஆட்களை நாம் இறைவனோடு சேர்ந்து கலப்பது நமக்கு தெரியாமையே ஒரு பாவத்தை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். மகான்கள் இல்லைன்னு சொல்ல அவங்க தனியாக வச்சிங்க. திருவள்ளுவர் இறந்தவர்களை தென்புலத்தார் என்று அழைக்கிறார். வடக்கு பார்த்து உயிர்நீத்தான் பாண்டிய மண் என்பது இலக்கியத்தில் நாம் அறிகிறோம். ஆக ஏன் வடக்கு தெற்கு வருது? தென்புலத்தார் என்பது சொல்லக்கூடிய காரணம் என்ன? நவபாசனத்தில் வச்சிருக்கிற முருகனையே உருவாக்குன போகருடைய சிலை எங்க இருக்கு தெரியுமா? வழிபாடு 2 பிரகாரம் தள்ளி இருக்கும். ஆழ்வார்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில் வச்சிருப்பாங்க. நால்வர்கள் எனப்படுகிற அந்த அப்பர் சுந்தர் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூலையில் வச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் இறைவனை நேரடியாக பார்த்து தரிசனம் பெற்ற மகான்களையே கோயில் கருவறைக்கு பத்திர வைக்காம எங்கேயோ வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம வீட்டில் உயிரோடு இருக்கிற ஆளே ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் சாமி கும்பிடுறீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு அனுக்கிரகம் வரும்? இந்து மதத்தில் தெய்வங்கள் இருக்குது, இஸ்லாத்தில் இருக்குது, கிறிஸ்துவத்தில் இருக்குது. இந்த 3மே ஒன்றுங்கிறதுக்கான விஷயம் சொல்கிறேன். சிவன் தியானத்தில் இருப்பார். அவர் நமக்கு எல்லாரும் தெரியும். நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்ச சக்தியோ நமக்கு மேலே இருக்கிற அதீதமான ஒரு ஆற்றலை நாம் தேடுவதற்குரிய பயிற்சி தான் தியானம். நம்ம என்ன நினைக்கிறோம்? இறைவனை நினைக்கிறோம். முதன்மையானவர் என்று நினைக்கிற சிவன் யாரை நோக்கி தியானிக்கிறார்? அவருக்கு மேல ஒண்ணு இல்லைன்னா அவர் தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவரும் தியானம் பண்றார். அவர் யாரை நோக்கி தியானம் பண்றார்? இது ஒரு கேள்வி. நபிகள் எடுத்துக்குவோம். அவர் எங்கேயுமே இறை தூதர் தான் சொல்றாரு. அவர் கடவுள் எங்கேயும் சொல்லி கேட்டதில்லை. மதங்களையும் பெரும் மதமாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தில் நபிகள் அவர்கள் தனக்கு மேலே ஒன்று இருக்க சொல்லப்படுகிற அல்லாஹு ஒருவனேங்கிறாரே, அவர் யாரு? சரி,
பைபிளில் ஜீசஸ் அவர்கள் கடைசி தன்னுடைய பிரேயரில் சொல்லப்படுகிற பொழுது, என் தேவனே என் விதி என்ன எனக்கு சொல்லுங்கிறாரு. அப்போ அவரே தனக்கு மேலே ஒரு தேவன் இருக்கிறன்னு சொல்கிறாரு. நல்லா தயவு செஞ்சு யோசிக்கணும். என் தேவனேங்கிறாரு, என் பிதாவேங்கிறாரு, என் தந்தையேங்கிறாரு. தந்தைன்னு யாரை சொல்கிறாரு? தேவனேன்னு சொல்கிறாரு. பிதாவே யாரை சொல்கிறாரு? நபிகள் அவர்கள் அல்லாவேங்கிற யாரை சொல்கிறாரு? சிவன் அவர்கள் யாரை நோக்கி தியானிக்கிறார்? இந்த 3 பேருமே யாரையோ ஒரு ஆதி பரம்பொருளை தேடுறாங்கன்னா இவங்க 3 பேருமே கடவுள் அல்ல. இருக்கிற ஒரு ஆதி பரம்பொருளை அவர்களே தேடுகிற பொழுது 3 பேருமே அடிச்சுக்கிறோமே. ஏன் அடிச்சுக்கிறோம்? இது அறியாமையுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறதுனால வருது. 3 மதத்தை படிச்சிருக்கேன், 3 மதத்தை விசுவாசிக்கிறேன். இந்த 3மே ஒரு புள்ளி. எப்படி இது சாத்தியம்? உண்மைதான், ஒரு கடவுள் தான். இந்த இறை தூதர்கள் எனப்படுகிற அவர்கள் தனக்கு மேலே தேடுகிறான் அல்லவா ஆதி பரம்பொருள். அந்த பரம்பொருள் ஒண்ணுதான். பரம்பொருளை தேடுகிறவர்கள் பலவாறாக பிரிந்து கிடக்கிறோம். ஆனால் பரம்பொருள் ஒன்றே தான் இருக்கிறது. ஒரு அணுகுண்டு தான். அது வெடிச்சதுன்னா கோடி அணு துகள்கள் பரவுது, விரியுது. நம் ஒரு உயிரணுக்கள்ல பல கோடி உயிரணுக்கள் பிரிஞ்சு போறது அறிவியல் சொல்லுது. இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், ஆண் பெண் சமநிலை. அந்த ஆண் பெண் சமநிலை என்பதை நாம் திருநங்கைகள் என்பது வச்சிருக்கிறோம். அதாவது ஆண் பெண் இரண்டு மற்ற தன்மை. எழுத்துக்கள்லேயே வல்லினம், மெல்லினம், இடையினம். அங்கே இடையினம் வந்துருச்சு. எழுத்துக்கள்லேயே, தமிழ் எழுத்துக்கள்லேயே வல்லினம், மெல்லினம், இடையினம்னு வந்துருச்சு. தமிழில் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்ததுன்னா 216. இந்த சார்பு எழுத்துக்களாக சேர்த்தினா 247. அறிவியலில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இந்த நியூட்ரான் யாரு? அதான் இடையினம். உயிர்களில் எப்படி திருநங்கைகள் என அணைப்படுகிறோமோ அதே போல அறிவியலில் நியூட்ரான் எனப்படுகிறது இருக்கிறது. ஆக எல்லாத்துலேயுமே இந்த 3 தான். அதனால தான் எல்லா தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா இந்த முக்குள சூளத்தில் வச்சு நிற்கிறான். ஏன் குறியீடு இந்த சூளத்தில் இருக்கணும்? உருவ வழிபாடு எதுவும் பண்ண வேணாம். ஒரு சூளம் அப்படின்னு தூக்கி வச்சுட்டிங்கன்னா அந்த 3 சக்தி அடங்கிடுது. அப்போ ஒரு மனித சக்திக்கு ஏற்பண்ணாவே அந்த ஆண் பெண் அழி எனப்படுகிற அந்த 3 சக்தி சேர்ந்தா தான் தனி மனிதனுக்கு ஆற்றல் இருக்கு. ஒரே ஒரு விஷயம், நீங்க கோயில்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பூணூல் போட்டிருக்காங்க. ஒரு இறை ரகசியத்தை சொல்லக்கூடிய அந்த பூணூல் இன்னைக்கு தவறா போய்விட்டது. கோயில்ல ஆண் பெண்ணும் சமமா இறைவன் இருக்கிறாங்கிறது ஒரு தத்துவம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறான்னு. ஆக ஒவ்வொரு மனிதனுமே ஆண் பெண் எனப்படுகிற அந்த சக்தியோடையும் அந்த இடைப்பட்ட அந்த இடைநிலை சக்தியும் சேர்ந்து இருக்கு. அர்த்தநாரீஸ்வரா இருக்கிற அந்த 3 தன்மையும் இருக்கிறதா. எலக்ட்ரான் எல்லாம் செயல்பட முடியாது, புரோட்டான் நியூட்ரான்னாலும் செயல்பட முடியாது சார். அந்த 3 ஒன்று தான். அதேமாரி ஆண் பெண் அழி, இந்த 3 சக்தியுமே இணைஞ்சி இருக்கக்கூடிய சூட்சும சக்தி தான் இந்த திருநாமம்னு சொன்னோம். அதுதான் பெருமாளுங்கிறதுக்கு நாமம் போடுறதே அதான். சைவ வசியப்பை திருசொலத்தை வைக்கிறது ஒன்று தான். நம்ம குறியீடு என்பதான் மாறுகிறதா ஒழிய, ஆனால் உள்ள இருக்கிற அறிவியல் தன்மை வேறு. ஆண் சக்தி இருக்கு, பெண் சக்தி இருக்கு. இதை பிரித்து காட்டுவதற்காகத்தான் இடையில பூணூல் போடப்பட்டது. இறைவன் பூணூல் என்ன ஒரு ஆளாயிடுறான். அந்த பூணூல் போட்டா 2 தன்மை இருக்கு. ஆண் தன்மை இருக்கு, பெண் தன்மை இருக்கு, அழித்தன்மை இருக்குது. இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்காக தான் பூணூல் தத்துவம். இன்னைக்கு அது எங்க போய் நிற்குது? ஒவ்வொன்றிலையும் அறிவியலா இருக்கு. நம் அறிவியலை அறிவியலாக அறிந்து கொள்வோம். ஆன்மீகத்தை அறிவியலாக நிரூபிக்க முடிந்தால் வேறு யாரும் அதை கேள்வி கேட்க முடியாதுங்க அடிப்படையில் நான் உங்கள் முன் அறிவியலாக அதை சோதித்து காட்ட இருக்கிறேன். பாபாவுக்கு எந்த டைரக்ஷனில் வச்சா அவர் பவர் இருக்கு. மகான்கள் நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. யார் மகான்? யாருக்கு பவர் இருக்கு? கடவுளை எந்த டைரக்ஷனில் வச்சா பவர் இருக்கு? நீங்கள் வாரமலர், தினமலர் எல்லாத்துலேயும் பார்க்கும் போது, எல்லா வீக்லி மேகசின் எல்லாம் பார்க்கும் போது, ஒவ்வொரு விசேஷம் வருகிற பொழுது பேரை போட்டு விநாயகர் சதுர்த்தியை போகும்போது எல்லாம் அச்சடித்து படம் வச்சிடுறோம். வாரம் இதில் முடிஞ்சு போனதுக்கப்புறம் இந்த பேப்பரை தூக்கி விட்டு வச்சிடுறோம். அதில் எச்சு துப்புறான், மிதிக்கிறான், காரி துப்புறான், என்னென்னோ பண்ணுறான், சிகரெட் துண்டு போடுறான். ரைட்டு, ஓகே. நம்ம கடவுள் நினச்சிட்டு இருக்கோம்னா அப்போ அந்த ஃபோட்டோவில் ஒரு வைப்ரேஷன் இருக்கா இல்லையா? நம்ம வைப்ரேஷன்லாம் நினச்சி தான் மிதிச்சுட்டு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். இருக்கிறாருங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க. தெய்வங்கள் பலவது இருக்குது. இந்து இருக்குது, முஸ்லீம் இருக்குது, கிறிஸ்டியன் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் பவர் இருக்கா நிரூபிக்கிறது நான் ஒரு காப்பர் ராடு வச்சுருக்கேன். காப்பருக்கு ஒரு பவர் இருக்குங்கிறத நம்ம முன்னோர்கள் கண்டறிஞ்சிருக்காங்க. அந்த காப்பர் ராடை வச்சு தான்
நான் உங்களுக்கு வந்து அதை டெமோ பண்ணி காட்ட போகிறேன். பாசிட்டிவானா ஸ்ட்ரைட்டா நிற்கும், அதோட சூட்டபிள் இல்லை, வைப்ரேஷன் இல்லைன்னா இது இப்படி திரும்பிடும். இப்படி திரும்பிடுச்சுன்னா அந்த வைப்ரேஷன் இல்லை. அதே நேரத்தில் இந்த காப்பர் ராடு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்படி திரும்பிடுச்சுன்னா அது நெகட்டிவ்னு அர்த்தம். இப்போ நம்ம யாராவது ஒருத்தர் நிற்க வச்சு அவங்க முன்னாடி வந்து காப்பர் ராடு இப்படி நேரம் வச்சோம்னா இது இப்படி திரும்பிடுச்சுன்னா அவங்க வீட்டில் இறந்த மூதாதையர்களுடைய ஆன்மாக்கள் இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல இந்த லைட்ல இப்படி திரும்பிடுச்சு அப்படின்னா அவருக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இல்ல. ஒவ்வொரு கடவுளும் எடுக்க போறோம். எந்தெந்த கடவுளுக்கு பாசிட்டிவ் இருக்கு, பவர் இருந்தா நிற்கும், பவர் இல்லைன்னா திரும்பிடும். டவுட் இருக்கு, நான் ட்ரிக் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? நீங்க வந்து டெமோ பண்ணலாம். எக்ஸலண்ட் சார். நான் எந்த மூமெண்ட்டும் நான் கொடுக்கல, ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் பிடிச்சிட்டு இருந்தேன். இது எனக்கே தெரியுது, அது மூவ் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியுது, எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியுது. விரலில் பிடிச்சிட்டு இருந்தேன், தன்னாரா அவர் கையில் பிடிச்சிட்டு. நான் எந்த அசைவுக்கான எந்த ஒரு காரணத்தை நான் செய்யலை, அதுக்கான காரணத்தன்மைகளை செய்து இவர் தான். நம்புகிறேன் கரெக்டாக நன்மைக்குரிய விஷயமா இருக்கிறது, ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி. பாபா வந்து நிறைய பேர் வந்து கிழக்கு பார்த்து நீங்கள் வைக்கிறீங்க. என்னோட ஆய்வில் பாபா கிழக்கு பார்க்க என்னை வைக்காதீங்கன்னு சொல்கிறாரு. கிழக்கு பார்த்து என்னை வைக்காதீங்க, என்னை வந்து கடவுளோட சேர்க்காதன்னு சொல்கிறாரு. சத்தியமா எல்லாரும் கவனிக்கணும். பாபா வந்து நான் அவர் பெரிய மகான், அவரே நம்ம கடவுளாக வழிபடுறோம். ஆனால் அவரே சொல்கிறாரு நான் மகான் தான், என்னை இறைவனோடு சேர்க்காத, எனக்கு டைரக்ஷன் இதுதாங்கிறாரு. நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா இப்போ முருகனம் ஜீசஸ் இந்த இவங்களை காமிச்சேன் இல்லையா, மக்கா மதீனா காமிச்சேன் இல்லையா, அதுபோல் பாபாவை அந்த டைரக்ஷனில் வச்சா நிற்காது, அது திரும்பிடும். இப்போ உங்கள்ட்ட அது காமிக்கிறேன், நீங்கள் அதே மாதிரி பார்வைகளை வந்து சோதிக்கலாம்.
நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது சயின்டிஃபிக் அப்ரோச். காப்பர் has got a power to find out where is negative, what is positive. அது மட்டுமல்ல, ஒரு பெண்ணை பார்த்து விட்டால் அவர் போட்டிருக்கிற நகையிலே, எங்கள் வீட்டில் சொன்னாங்க வைரம் போட்டிருந்தா அந்த வைரம் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் போகிறதுக்கு எடுத்துருக்கேன்னாங்க. அதுபோல் போட்டிருக்கிற நகைகளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நிரூபித்து காட்டிருக்கிறார். அதனால் நிச்சயமாக நான் வந்து ஒரு ஈவன் ஜட்ஜ் ஐ கேன் டெல் யூ தி பவர் வி நோ. ஏற்கனவே நம்மளை இருக்கின்ற அந்த சக்தியினை நமக்கு காண்பித்து கொடுக்குறார், அவர் காண்பிக்கிறார். இது சொல்லி வழிகாட்டின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கலாம். அதனால் நிச்சயமாக அது மூலமாக உங்களுக்கு வந்து எத்தனையோ, அவர் சொன்ன மாதிரி பாபா எப்படி இருக்கணும். எங்கள் வீட்டில் சொன்னார் வந்து, நான் வந்து பாபா பக்தர், கிட்டத்தட்ட 63 பாபா நான் வழிவிட்டு வரேன். எங்கள் வீட்டில் பாபா படமும் இறைவன் படம் ஒன்றா இருந்தது. இல்லை நீ வடக்க மாற்றி வைங்க அப்படின்னார். அதாவது சாமி வேறு மகான் வேறு அப்படின்னு காமிக்கிறதுல அது மாதிரி நான் மாற்றி வச்சதுக்கப்புறம் இது காட் ரோட் எஃபெக்ட். எங்களுடைய பூஜைக்கு வர்றவங்களாம் வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஆக அவர் 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 சொல்கிற வழியில் போனால் நிச்சயமாக நீங்கள் நம்பாட்டா கூட சயின்டிஃபிக்காக யூ கேன் பி ப்ரூவ்டு. இங்கே நான் வந்து காப்பர் ராடு நான் வச்சிருவேன். இப்போ உள்ளவங்க நீங்கள் உங்களுடைய வீட்டிலேருந்து கொண்டு வந்த ஃபோட்டோவையோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவுடைய தாய் தந்தரோட மூதாதையர் யாராவது ஃபோட்டோ இருந்தால் இப்போ பிடிச்சி பார்த்த முறை தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதே முறையில் நீங்களே எண்ணெய் இல்லாமல் நீங்களே ஒரு சுயமாக ஒரு சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நீங்களே ஏற்படுத்திக்கலாம். வந்து 35 வருடமாக பத்திரிகை துறையில் இருக்கேன். ஹிந்துவில் 14 வருஷம் இருந்தேன். இந்தியா டுடே பீரோ சீஃபாக இருந்தேன். ஜூனியர் எடிட்டராக இருந்து 97 அமெரிக்கா போனேன். அமெரிக்காவில் இன்று வரைக்கும் பத்திரிகை துறையில் தான் இருக்கேன். ஐக்கிய நாடுகள் சபையில் பத்திரிகையாளர் தான் இருக்கேன். ஸோ முக்கால்வாசி எல்லா பத்திரிகையாளரும் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில். ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் இயல்பாகவே எங்களுக்கு எல்லாமே எங்கள் துறையில் கற்றுக் கொடுத்தது என்னென்னா, டோன்ட் பிலீவ் ஈவன் யுவர் வைஃப். யாரையும் நம்பாத, கேள்வி கேளு, பார்த்தது எதுவும் ஒத்துக்காது. ஒரு ஜோக் கூட சொல்லுவாங்க, ஹிந்து பத்திரிகையில் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஹிந்து பத்திரிகை ஆஃபீஸ் வாசலில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து ஒரு கார் எரிஞ்சதுன்னா கூட நாங்கள் ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஃபோன் பண்ணி உண்மையான்னு கேட்போம் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு தொழிலில் நாங்கள் இருந்தனால எதையுமே சுலபமாக நம்ப மாட்டோம். உண்மையை வந்து கண்டுபிடிச்சிட்டு தான் பார்ப்போம். அப்புறம் சொன்னாங்கன்னா கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் அந்த வீடை பற்றி இல்லை அப்படின்னாரு. பேசுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னேன். உங்கள் குலதெய்வத்தை பற்றி கேளுங்கன்னாரு. வின் பண்ணேன். இந்த வீட்டில் வந்து உங்கள் அப்பா அம்மா இருக்காருனாரு. அதனால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னோட முதல் கடவுளே அப்பா அம்மா தான் எனக்கு. அவங்க இல்லைன்னு நான் இல்லை. ரொம்ப சந்தோஷமும் அப்பா அம்மா எனக்கு வீட்டில் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. நான் வந்து சரி இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு வேறு விஷயத்துக்கு போகலாம், பத்திரிகை துறையில் என்ன நடக்குது, ஏன் ஃபிலிமுக்கு வந்தீங்க அப்படி பேசலான்னு தான் பார்க்குறேன். தவிர இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு நான் அவ்வளோவா விருப்பமாக இல்லை. விருப்பம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதை பற்றி ஒரு நீட் ஒன்றும் இல்லை எனக்கு அப்படின்னு. அவன் சொன்ன இல்லைங்க, உங்கள் அப்பா அம்மா உங்க கூட இருந்தால் கூட உங்கள் கடவுள்லாம் உள்ளே வர்றதுக்கு தயங்கினாங்க, அவங்க போனால் தான் அப்பா அம்மா உள்ளே வருவாங்க அப்படின்னாரு. உங்கள் குலதெய்வம் உள்ளே வரல, அதனால் உங்களுக்கு சில எல்லாம் தட்டி போகிறது நடக்காமல் அப்படின்னாரு. ஒரு சின்ன பொறி வந்தது. ஏதோ இவர் சொல்கிறது ஏதோ கொஞ்சம் ஒரு 10% உண்மை இருக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கண்ணை மூடிட்டு உட்காந்து யோசிச்சாரு. 5 minutes யோசிச்சாரு. இதை யோசிக்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 5 நிமிஷம் கழிச்சு வந்து உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் என்ன வேண்டிட்டீங்கன்னு கேட்டார். ஒன்றுமே வேண்டிக்கலையே அப்படின்னேன். இல்லை நீ குலதெய்வத்துக்கு ஏதாவது பண்ணுறதா வேண்டிட்டீங்களான்னு கேட்டார். நான் எல்லாம் வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்க அப்படின்னேன்.
இல்லைங்க உங்கள் அப்பா சொல்கிறாரு நீங்கள் ஏதோ விட்டு போயிருக்கு அப்படின்னாரு. என்னன்னு கேளுங்க, அப்பாவையே கேளுங்க. கரெக்டாக வந்து சொன்னார், நீங்கள் ஒரு அந்த எங்கள் கோயில் வந்து சேலத்தில் இருக்குது. சேலம் டு நாமக்கல் போகிற ரோட்டில் ஒரு சின்ன வில்லேஜ், கண்ணூர்பட்டின்னு ஒரு கிராமம். அந்த குலதெய்வம் வந்து அம்மன் துர்கை, வனதேவதை, காட்டில் இருக்கிற தேவதை. ரொம்ப கொஞ்சம் கோரமாக இருக்கும். அதை வந்து இப்போ சாந்திப்படுத்தி இப்போ கும்பாபிஷேகம்லாம் பண்ணி நாங்கள் கொண்டு வந்து கமிட்டியில் இருக்கேன். அப்போ நான் என்ன நினச்சேன், அந்த கோயில் போகும்போதெல்லாம் எங்களுக்கே வழி மறந்து போயிடும். என்ன வருஷத்துக்கு ஒரு வாட்டி யூஎஸ்ல இருந்து போகும்பொழுது அவனோட காரில் போய் வயல் சொன்னேன், ஏமா இந்த மாதிரி ஒரு வாட்டியும் ரோடை மறுக்கின்ற ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணா என்னன்னு கேட்டேன். நீங்களே பண்ணுங்களேன்னா அதான் நான் பண்ணுறேன்னா அப்பா பேர் தான் வைக்கணும். ஏன்னா அப்பா நினைவு இந்த கிராமத்தில் எவ்வளோ பண்ணியிருக்கேன், எங்கள் தாத்தா மூதாதையெல்லாம் இருந்தாங்க. ஸோ அப்பா பேரை வச்சு ஒரு வளைவு மாதிரி பண்ணி இது பெரியாண்டவர் கோயிலுக்கு செல்லும் வழி அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணிடலாம். இது நான் வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் சுத்தமாக மறந்துட்டேன். இதை நான் வந்து சீரியஸாக எடுத்துக்கல. ஒரு ஆர்ச்சி கட்டலாம் பண்ணலான்னு மறந்து போச்சு. எனக்கும் மறந்து போய் என் ஒய்ஃப் சுத்தமாக மறந்துருப்போம். இவர் கேட்டார், நீங்கள் ஆர்ச் எதாவது கட்டுறதா பிளான் பண்ணுறீங்களான்னு கேட்டார். ஒரு ஐடியா இருந்ததுங்க. உங்கள் அப்பா சொல்கிறாரு, அந்த ஆர்ச்சு கட்டி முடிச்ச அப்புறம் தான் கும்பாபிஷேகமே நடக்கும்னாரு. உடனே என் கசனுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் தான் அந்த கும்பாபிஷேகம் கமிட்டி சேர்மன். என்ன கணேசன் எப்படி போயிட்டு இருக்கு கும்பாபிஷேகம்? அது ஏன் கேட்குற சாமி, 3 மாசமா வேலையே நடக்கல, நான் இழுத்து விட்டேன் பெருசா. அம்மா நீ ஜூன்ல பண்ண போறோம். இல்லை ஜனவரி வரைக்கும் கும்பாபிஷேகம் நடக்காது. இவர் வந்திருக்குது அவருக்கு தெரியாது. நான் சும்மா ஃபோனில் கேட்டேன். அப்புறம் சொன்னேன், என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு கமிட்மெண்ட் எடுத்திருக்கீங்க, அந்த கமிட்மெண்ட் உங்களால் ஃபுல் பண்ண முடியல, அதை நீங்கள் கட்டி முடிச்ச அப்புறம் தான். நான் சொன்னேன், இமீடியட்டாக அதுக்கு ஒரு ஆர்ச் கட்டுறதுக்கு ஒரு தெருவில் ஒரு 4-5 லட்சம் ரூபா ஆகுமே, ஐ நீட் டு திங்க் அபவுட் இட். இல்லை நீங்கள் வந்து நாளை கத்தில் கட்ட சொல்ல, அதுக்கு உண்டான இது எடுங்க அப்படின்னாரு. சந்தேக கண்ணோட பார்க்கறது தப்பு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இஸ் a great man. அப்புறம் என் ஒய்ஃப்ட்ட வந்து செக் பண்ணும்போது அவள் தாலியில் நிறைய குண்டு கிண்டெல்லாம் போட்டிருப்போம். இதெல்லாம் ஏமா ஏதாவது இது டாலர் போட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். அவளுக்கே மறந்து போச்சு. அவள் எடுத்து பார்த்தா பரமாச்சாரியர் கொடுத்த ஒரு கோல்டு காயின் போட்டிருந்தா. ஆமாம், இது வந்து நான் எனக்கு 30 வருஷமா போட்டிருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் அங்கே போய் ஆசீர்வாதம் அங்கே போன பரமாச்சாரியர் கொடுத்தாரு. இல்லைம்மா, அது பரமாச்சாரியர் அவரே விரும்ப மாட்டாரு, அதை எங்கேயும் எடுத்துருங்க. இது வந்து வியாபாரத்துக்கோசரம் பண்ணுற வேலையே இல்லை. ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுது அவங்களோட உண்மையான வளர்ச்சி, அவங்களோட growth, அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு பாருங்க. இவர் நல்லா இருக்கணும். இவர் நல்லா இருந்தாதான் ஒரு 4 பேர் நல்லா இருக்கணும். இது வரைக்கும் டெமோ பண்ணதில் கிட்டத்தட்ட 90% வந்த எல்லாத்துக்குமே லெஃப்ட்டோ அல்லது ரைட்டோ போச்சு. நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும், அதாவது லெஃப்ட் போச்சுன்னா என்ன, ரைட்டு போச்சுன்னா என்ன. அது நம்ம உடம்புலேருந்து லெஃப்ட் போச்சுன்னா யார் யார் உடம்புலேருந்து லெஃப்ட் போகுதோ அவங்களுக்கு எல்லாமே, அதாவது காப்பர் பிடிக்கிறவங்களுக்கு லெஃப்ட்டு, அவங்க உடம்புக்கு ஆப்போசிட்டில் ரைட்டு. அப்படி போனவங்களுக்கு எல்லாத்துலேயுமே அவங்க வீட்டில் அவங்களுடைய மூதாதையர்கள் யாருமே போகலை, அவங்க முக்தி அடையாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுறோம். இவ்வளோ தான் சொல்லியாச்சு. இப்போது யாராவது உடம்புல இப்போ லெஃப்ட் போச்சுன்னா ஆன்மாக்கள் இருக்குதுங்கிறத நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துட்டோம். ரைட்டு போச்சுன்னா குலசாமி இல்லைன்னு பார்த்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உண்மையாக நிரூபிக்கப்படுவதற்கான ஒரு சான்று நான் கொடுத்தாகணும் இல்லையா? கொஞ்சம் வயசான நிலைகள்லையோ ரொம்ப தூரத்துலேருந்து வந்து கொஞ்சம், அதாவது இந்த கொஞ்சம் பணம் காசு செலவு பண்ணி சில வைத்திய முறை பார்க்க முடியாமல் சூழலில் இருக்கிறவங்களோ தயவுசெய்து ஒரு 2 பேர் யாராவது ஸ்டேஜுக்கு வாங்க. அவங்க ஃபோட்டோ இருக்கணும், யாராவது ஆன்மாவுடைய ஃபோட்டோவும் கடவுள் ஃபோட்டோவும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் வாங்க. இவங்க வந்து இவங்களோட மாமியார் போல இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த இவங்க இருக்கிறாங்களாங்கிறத முதல்ல நம்ம சோதிக்க போகிறோம். இப்போ இவங்க இருக்கிறாங்கன்னா இந்த ஸ்டிக்கு வந்து இதில் கரெக்டாக நிற்கும். இது நம்ம எந்த பக்கம் திருப்புறமோ அது வந்து இங்கே வைப்ரேட் ஆகும். ஸோ இப்போ இவங்களுடைய பவர் இருக்குது. இப்போ இவங்க வந்து செக் பண்ணுறாரு. செக் பண்ணும்போது இவங்க வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறாங்க. ஸ்கின்னில் தொடுங்க, ஸ்கின்னில் தொடுங்க. இப்போது அவருக்கு லெஃப்ட் போயிடுச்சு. ஆக அந்த அம்மா வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுது. இப்போ இவங்க இருப்பாங்களா? இப்போ இந்த அம்மாவுடைய ஆன்மா வந்து இவங்க உடம்புல இருக்குதுன்னா இப்போ வந்து அவங்க உடம்புலேருந்து லெஃப்ட் போகாது, ஸ்ட்ரைட்டாக நிற்கும்.
அம்மாவுடைய டிஸ்டர்பன்ஸ் இந்த அம்மா உடம்புல இருக்குது. இப்போ போட்டோ கீழே வச்சுருங்க. ஓகேங்களா? அவங்க ஃபோட்டோவை எப்படி நீ பிடிச்சி வச்சுருந்தாலும் அந்த வைப்ரேஷன் அங்கே நிற்கிது. அந்த ஃபோட்டோவை கீழே போட்ட உடனேயே அது வந்து டேர்ன் பண்ணி வந்துருச்சு. இவங்க உடம்புல இருக்கிற இந்த ஷோல் எனர்ஜியை இப்போ நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்யும்? இந்த ஸ்டிக்கு இது வரைக்கும் அவங்க இருக்கிறத இண்டிகேட் பண்ணி லெஃப்டே போச்சு. இப்போ அவங்க நான் ரிமூவ் பண்ணிட்டுனா அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கு இந்த வச்சிங்கன்னா திரும்பிடும். அந்த பக்கம் நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இது மேலே அந்த ஸ்டிக்கை வச்சிங்கன்னா நிற்கவே நிற்காது. இப்போது இவங்க உடம்புல இருக்கிற இந்த ஷோல் எனர்ஜியை இப்போ நான் ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டிக்கு இது வரைக்கும் அவங்க இருக்கிறத இண்டிகேட் பண்ணி லெஃப்டே போச்சு. அவங்க உடம்பு விட்டு போயிட்டேன் அப்படிங்கிறத அது காமிக்கிறது பதிலாக லெஃப்ட்டு போகாமல் ரைட் ஹேண்ட் சைடு போயிடும். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ எல்லாம் திருமணிச்சு பார்த்தீங்க. இப்போ இதில் வச்சிங்கன்னா இப்போ நிற்காது. அது அதாவது என் கையில் இருக்கும்போதே இந்த கம்பி அவ்வளோ பர்ஃபெக்டாக அது மூவ் ஆகுது எனக்கே தெரியுது. ஏன்னா என்னுடைய அது எதுவும் இருக்கக்கூடாது, அந்த எந்த எஃபர்ட்டும் அதில் இருக்கக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பிடிக்கிறேன். பட் ஒன்று அதை லூஸாக தான் விட்டுறேன், அவ்வளோதான். அதை லூஸாக விடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரியலி அ மிராக்கிள் உண்மையிலே. ஓகே, இப்போ இவங்களுடைய ஆன்மா பரிசுத்த ஆன்மாவும் அங்கே போயாச்சு. குலசாமி யாரோ அவங்கள இவங்க மேலே ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக நான் கூப்பிடுவேன். அவங்களுடைய இது வந்து அவங்களுடைய ஸ்பரிசை வந்து இவங்க மேலே டச் பண்ணிட்டு போகும். டச் பண்ணியாச்சுன்னா ஒரு காடோட வைப்ரேஷன் இவங்க பெற்றுட்டாங்க, அவங்க குலதெய்வத்தோடைய அனுக்கிரகம் இவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த காப்பர் ராடு எந்த பக்கமும் திரும்பாது, ஸ்ட்ரைட்டாக நிற்கும். கோவிலுக்கு போனேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளோ பெரிய புராணம்ல என்னை பேச வச்சதுக்கே தெய்வம் உண்மையான கருணையோட அவர் சொல்றது ஒரே ஒரு எழுத்து கூட பிழைய இல்லவே இல்லை. என்னோட 60 வருஷம் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டதுன்னு நாங்கள் தான் தெரியணும் சார். 9 வீடு கட்டினோம், 53 ஏக்கர் இருந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி இன்னைக்கு இருக்கிறது கூட எங்களால் அதை நல்லபடியாக அனுபவிக்க முடியல. நல்ல நிலைமை வந்துடுது சார் உங்கள் மூலத்தில். நிச்சயமாக நானே மனுப்பூர்வமாக நான் நம்புகிறேன். எங்கள் கிராமத்தில் நீங்கள் கோவில் கட்டணும் சார். நாங்கள் அந்த கோவிலில் கூட நாங்கள் குடியிருக்கணும் சார். நீங்கள் வந்து அந்த எங்கள் குடும்பத்தில் பழைய பூர்வீக ஜமீன் மாதிரி இன்னைக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் காலை விட்டு எடுத்து வச்சு எங்கள் குடும்பத்தை நல்ல தீபம் ஏற்றணும்னு நான் ஆசைப்படுறேன்.